குவானியன் அந்த தெய்வத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இவங்க போதி சத்வா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. மனிதனாக பிறந்து தெய்வீக நிலையை அடையுங்கிறவங்க தான் போதி சத்வான்னு சொல்லுவாங்க. இப்போது இவர்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. நிறைய டைம் இது நம்மளுடைய தமிழில் இருக்கக்கூடிய மணிமேகலைன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ் காவியங்கள்லாம் அவங்களோடையும் இவர்களை ஒப்பிடுவாங்க. ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இவங்க இந்தியாவிலேருந்து தான் சீனாவுக்கு போனதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட தெய்வம் நான் வீட்டு வாசல் பார்த்தபடி வச்சிருந்தேன். என்னைக்கு அதை வீட்டில் வச்சாங்கன்னோ தேவையில்லாத நபர்கள், நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கும் சொந்தக்காரங்க, பொறாமை குணம் கொண்டவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே அடியே எடுத்து வைக்க முடியாது. அவங்க அப்படி பாதுகாப்பாங்களாம். இவர்களுக்கு ஆற்றல் ரொம்ப பெருசில். சின்னதாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ பால் சாதம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் தினமும் நெய்வேத்தியம் வைக்கிறதுனால பால் சாதம், தயிர் சாதம் என்ன இருக்கோ அதை வச்சுருவோம். பட் நம்ம குட்டியாக ஒரு கிளாஸில் தண்ணியோ இல்லை பிளாக் டீ இந்த மாதிரியான விஷயங்கள், மாதுளம் பழம் படைச்சு, ஆரஞ்சு பழம் படைச்சு இவங்கள வெளியில் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. இங்கே பிடிச்சிட்டு இருக்கும்போதே கையில் வைப்ரேஷன், அப்படி ஒரு ஆற்றல் கொண்டவங்க இவங்க.